சதுரங்க வேட்டை காந்தி பாபுவை போல் சோடா பாபு, அன்சாரி பாபு, திருச்சி பாபு, சோட்டா பாபு என பல்வேறு பெயர்களில் வலம் வந்த கார் திருடனை 16 ஆண்டுகளாக தேடி புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். திருட்டு கார்களை தங்கம், சந்தனமரம், செம்மரம், கஞ்சா, சாராய கடத்தல் கும்பலுக்கு கொடுத்து கோடிகளை குவித்தவர் சிக்கியது எப்படி? புதுச்சேரியில் கடந்த 2006ஆம் ஆண்டு 60க்கு மேற்பட்ட கார்கள் திருடப்பட்டதாக பெரியகடை, முத்தியால்பேட்டை, கோரிமேடு ஆகிய காவல் நிலையங்களில் வழக்கு பதியப்பட்டது. பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடி காவல் நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டு 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியைச் சேர்ந்த 47 வயது நபர் கைது செய்யப்பட்டார். அவர் சாஜித் அரிப்பரம்பில் சோடா பாபு, அன்சாரி பாபு, திருச்சி பாபு, சோட்டா பாபு என பல்வேறு பெயர்களில் வலம் வந்துள்ளார். சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் அவர் ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவானார். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்தவருக்கு கடந்த 2010ஆம் ஆண்டு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் தலைமறைவாக இருந்து வந்த காரணத்தால் அவரை தேடப்படும் குற்றவாளியாக நீதிமன்றம் அறிவித்தது. மேலும் இந்த வழக்கில் ஆர்டிஓ அதிகாரிகள் உட்பட 10 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். இது குறித்த விசாரணையில் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அளித்த தீர்ப்பில் புதுச்சேரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் திருட்டு வாகனங்களுக்கு போலி பதிவுச் சான்றிதழ்கள் தயாரித்து விற்பனை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க அரசு தரப்பில் போதிய நேரடி மற்றும் நம்பகமான ஆதாரங்கள் இல்லை என கூறினார். கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் திருடப்பட்ட வாகனங்களை புதுச்சேரிக்கு கொண்டு வந்து ஏற்கனவே வேறு மாநிலங்களுக்கு மாற்றப்பட்டு இருந்த புதுச்சேரி வாகனங்களின் பதிவு எண்களை பயன்படுத்தி போலி ஆர்சி புத்தகங்கள் தயாரித்துள்ளனர். இந்த முறைகேடு தொடர்பாக 53 போலி ஆர்சி புத்தகங்கள் இருப்பதாக போக்குவரத்து துறை தரப்பில் பட்டியல் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் ஆர்டிஓ ஊழியர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முக்கியமாக கணினி ஆதாரங்கள் முழுமையாக சேகரிக்கப்படவில்லை எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதைய சிபிசிஐடி சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் கார் திருடனை பிடிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. கடந்த 12ஆம் தேதி கேரளாவுக்கு சென்ற இந்த குழு 4 நாட்களாக மலப்புரம் பகுதியில் முகாமிட்டு செல்போன் டவர் லொகேஷனை சோதனை செய்து தீவிரமாக தேடி வந்தனர். இதன் தொடர்ச்சியாக 14ஆம் தேதி மலப்புரம் மாவட்டம் திருூர் அருகே அளத்தூர் பகுதியில் தங்கியிருந்த பிரபல கார் திருடன் சாஜித் என்ற அன்சாரி பாபுவை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாகனங்களை திருடி விற்றுள்ளார். இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 2024 ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை ஒரு ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரா கோர்ட் வந்து அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. கேஸ் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இவரை மட்டும் தனியாக ஒரு கேஸை ஸ்பிளிட் அப் பண்ணி இவரை மட்டும் தனியாக ஒரு கேஸ் நம்பர் கொடுத்து வச்சுட்டாங்க. அவர் எப்போ வந்து திரும்பி நாங்கள் பிடிக்கிறோமோ அப்போ வந்து கேஸ் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக அப்ஸ்காண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு அக்யூஸ்டை எங்கள் க்ரைம் டீமை தேடி கண்டுபிடிச்சு அவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கார் வந்து வெளி மாநிலத்தில் திருடிட்டு பாண்டிச்சேரியில் வந்து ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணார். அதாவது கேரளா ரெஜிஸ்ட்ரேஷனையே மறைச்சிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு நம்பரை வாங்கி அவர் ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இன்னொரு செகண்ட் ஹேண்டில் காரை வித்துட்டார். இன்னொருத்தர் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி காரை வித்துட்டார். அதுக்கு வந்து இவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள், அப்புறம் அந்த கார் இன்சூரன்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அப்போ வந்து அக்யூஸ்டாக சேர்த்தது. கைது செய்யப்பட்டுள்ள சாஜி கார் மட்டுமல்லாமல் லாரி, வேன் போன்றவற்றையும் திருடி விற்பனை செய்துள்ளார். மேலும் இவர் திருடிய வாகனங்களை சந்தனமரம், செம்மரம், கஞ்சா, தங்கம், சாராயம் ஆகியவற்றை கடத்துவதற்கு சப்ளை செய்து வந்துள்ளார். இதன் மூலம் இவர் பல கோடிகளை சம்பாதித்துள்ளார். ஒரு மாநிலம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நடைபெறும் குற்றச் செயல்களுக்கு இவர் வாகனங்களை சப்ளை செய்து தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.